வறட்டு இருமல் இதுதான் ஆஸ்மாவோட ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ இப்போ நான் சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வறட்டு இருமலை தவிர வேற என்னென்ன காரணங்கள், என்னென்ன அறிகுறிகள் ஆஸ்மாக்கு முழுசா நமக்கு பிரதிபலிப்பு காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்? இருமல் பெரும்பாலும் வீசிங்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே, இருமல் இல்லாமையும் வீசிங் ப்ரெசென்ட் ஆகக்கூடும், ஆஸ்மா ப்ரெசென்ட் ஆகக்கூடும். அதுல மெயினா உங்களுக்கு மூச்சு விட கஷ்டம். பேஷண்ட் உங்களுக்கு அந்த நோயாளிக்கு மூச்சு விடவே மிக சிரமப்படுவாங்க. இருமல் இல்லாம கூட இருக்கலாம், பட் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆஸ்மாக்கு கொடுக்கக்கூடிய இன்னேலர்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஆஸ்மா இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள். ரைட், சூப்பர். ஸோ நீங்க இங்க முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இன்ஹேலர் அப்படின்னு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மருத்துவ உலகத்துல இன்ஹேலர் தான் ஆஸ்மாக்கு அருமையான ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இன்ஹேலர் மருந்தை பயன்படுத்துறதுன்றது நம்ம ஊர்ல ஒரு பெரிய டபுன்னே சொல்லலாம். யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணால் வாழ்க்கையில பிற்காலத்துல பிரச்சனைகள் வருமா, அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு தயவு செய்து கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க டாக்டர்.